என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். பெரிய பர்வதம் நமக்கு முன்பாக சமபூமி ஆகும். சகரியா 4:7 வைத்து நாம் கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு வரைக்கும் நாம் தியானித்து வருகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதம் சமபூமியாக மாறும். ஆண்டவர் அதை சமபூமியாக மாற்றுவார். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை தியானித்து வருகிறோம். பெரிய பர்வதத்தை தாவீது ஒரு முறை சந்தித்தார். அதாவது பெலிஸ்திய பட்டணத்திலே குடியிருந்து அவன் யுத்தம் செய்தான். வேதத்திலே 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து படிக்கிறோம். பெரிய பர்வதம் அவனுக்கு முன்பாக நின்றது. அந்த பெரிய பர்வதத்தை அவன் எப்படி சந்தித்தான்? பெலிஸ்திய பட்டணங்களிலே குடியிருந்த அந்த தாவீது இப்பொழுது அவன் யுத்தத்திற்கு போயிட்டு திரும்பி வருவதற்குள்ளாக அந்த அமலேக்கியர்கள் சிக்லாக்குக்கு தென்புறத்திலே அந்த இடத்தை எல்லாம், அவனுடைய பகுதியெல்லாம் தீக்கிரையாக்கி அவனுடைய ஆட்கள், மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும், வேலைக்காரி எல்லாரையும் இப்போ சிறைப்பிடித்து கொண்டு போயிட்டான். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தாவீதோடு கூட இருந்தவங்க எல்லாம் மனக்லேசம் அடைந்து அவர்கள் எல்லாம் தாவீதை கல்லெறிவதற்காக இப்பொழுது அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அப்போ பாருங்க, அந்த வேதம் சொல்லுகிறது 6வது வசனத்துல, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு பெரிய பர்வதம், ஒரு பக்கம் அமலேக்கியர்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, திருடிட்டு போயிட்டாங்க, கொள்ளையடிச்சிட்டாங்க. அடுத்த பக்கம் கூட இருக்கிறவங்க அவனுக்கு விரோதமாகவே அவன் காது கேட்க பேசுகிறார்கள், அவனை கல்லெறிய நினைக்கிறார்கள். யோசித்து பாருங்க, கூட இருக்கிறவர்கள் அப்படி செய்யும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த நேரம் பாருங்க. ஒரு பர்வதம் அல்ல, ஒரு பர்வதங்களாகவே அவனுக்கு முன்பாக இந்த சூழ்நிலை இருந்திருக்கும் இல்லையா? ஒரு பக்கம் அவனோடு இருந்தவர்கள், அடுத்த பக்கம் அமலேக்கியர்கள் கொள்ளையடித்து கொண்டு சென்ற நபர்கள், பொருட்கள் எல்லாம், அடுத்த பக்கம் அவனுடைய இழப்புகள், அவனுடைய வீடு உடைமையெல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒருவேளை இதுக்கு மேல நான் என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் நடுவிலே நின்று கொண்டிருக்கலாம், அல்லது என்ன செய்ய போறோம்னு தெரியாம போராடி கொண்டிருக்கலாம். எதிர்கால நம்பிக்கையற்ற இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கலாம். ஐயா, ஒரு பக்கம் பிரச்சனை வந்து அடுத்த பக்கம் நான் தப்பிக்கலாம், எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், எல்லா பக்கமும் என்னை இந்த பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, சவுலுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, நெருக்கப்பட்ட போது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல பிழைக்க மாட்டோடு. உடனே அவன் தன்னுடைய ஈட்டியை நாட்டி அதிலே விழுந்து அவன் மரிக்கிறான். அப்படின்னா அந்த சவுலுடைய வாழ்க்கையில் அவனுடைய முடிவு பரிதாபமான முடிவு, அவன் தேடிக்கொண்ட முடிவு. ஆனால் தாவீதும் நெருக்கப்பட்டான், தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அதுல இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான், தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் இன்னைக்கு நான் உங்களோடு கூட சொல்ல போகிற காரியம். உங்களை திடப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய ரினியூவர் ஸ்ட்ரென்த், உங்களுடைய பலனை நீங்கள் மறுபடியுமாய் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், திடப்படுத்தி கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, திடனற்று போயிட்டீங்களோ, திடனற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள வந்துட்டீங்களோ, நீங்கள் ஒருவேளை திட நம்பிக்கையை இழந்திருக்கலாம், நீங்கள் திட மனதை இழந்திருக்கலாம், அல்லது நீங்கள் திடன் கொண்டு நீங்கள் பலப்பட மறந்திருக்கலாம், அல்லது அந்த பலனை இனிமே கிடைக்காதுன்ற நிலைமைக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இன்னைக்கு உங்க கூட இடைப்பட விரும்புகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களை பலப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். தாவீது அங்கே கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் இந்த நாளினுடைய வார்த்தை. இன்னொரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் படிக்கிறேன். எபேசியர் 6:10. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தாவீது கர்த்தரிலே தன்னை பலப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு கர்த்தரிலே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்கள். தாவீது கர்த்தருக்குள் தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டான். அதாவது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டான், கர்த்தருக்குள் தன்னை தேற்றி கொண்டான். இதுதான் ரகசியம். எவ்வளோ பெரிய பர்வதம் இருந்தாலும் நீங்க ஒருவேளை அந்த பர்வதத்தோட மோதி உங்களுக்குள்ள இருக்கிற பலனை கூட இழக்க வாய்ப்புண்டு, இருக்கிற பலனை கூட உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்புண்டு. மாறாக அப்படி போய் நீங்கள் போராடி உங்கள் பலனை இழப்பதற்கு பதில் நீங்கள் அதை சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தருக்குள் உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ளுங்கள், கர்த்தருக்குள் உங்கள் பலனை அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருக்குள்ள பலப்படுத்திக்கிற அந்த அனுபவம் உண்டா? இத்தனை பெரிய போராட்டம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் அந்த போராட்டத்தை
எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்? நம்முடைய சரீர பிரகாரமாக மாம்சத்துல ஃபேஸ் பண்ண போறோமா, அல்லது கர்த்தருக்குள் உங்களை பலப்படுத்தி கொண்டு அதை ஃபேஸ் பண்ண போறீங்களா? பாருங்க, தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான், கர்த்தருடைய சமூகத்திற்கு செல்கிறான். அதை தான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 40ஆம் அதிகாரத்தின் 31வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஐயா, இவ்வளோ பெரிய பர்வதம் என்னை சுத்தி எல்லாமே நிற்கிறாங்க, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்ற நேரத்தில் நீங்க உடைந்து போக வாய்ப்புகள் அதிகம், அல்லது தவறான முடிவுகளை எடுக்க வாய்ப்புகள் அதிகம், அல்லது நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில இது வாழ முடியாது என்ற நிலைக்கு வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் ஒன்று உண்டு, இன்னைக்கும் உண்டு. மாம்சத்தில் சில நேரம் எடுத்த முடிவு நிமித்தமா தேவ சமூகத்தை மறந்திருக்கலாம். தேவ சமூகத்துக்கு போனா ஏற்றுக்கொள்வாரான ஒரு குற்ற மனசாட்சியோடு நிற்கலாம், அல்லது தேவ சமூகத்துக்கு போனா ஜெபங்கள் கேட்கப்படாது அப்படின்னு நீங்க தப்பு கணக்கு போட்டிருக்கலாம். தேவனுடைய சமூகத்தை குறித்து தவறான நினைக்காதீங்க. அவர் சமூகத்துக்கு வாங்க, அவருடைய பிரசனத்துக்குள்ள வாங்க. அவருடைய பிரசனத்துல வந்து, ஆண்டவரே எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி சரணாகதியா உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. தாவீது செய்தது அதுதான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்வதற்கு தன் மாம்சத்துல அவன் எடுத்த முடிவு, அந்த பட்டயத்தை கையில எடுத்தான் இல்லையா, அதை கீழே போட்டுட்டான். அடுத்தது தேவனுடைய பிரசனத்துக்குள்ள அந்த ஆசாரியர்கள் உடுத்த வேண்டிய அந்த ஏபோத்தை தரித்து கொண்டான். என்ன அர்த்தம் தெரியுமா? இதுக்கு மேல என் மாம்சத்தை நான் நம்பல, என்னுடைய சுயத்தை நான் நம்பல, இனி தேவ சித்தம் அதுதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அங்க போய் அங்கே பலப்படுத்தி கொண்டு தேவனிடத்துல கேட்டான். நான் போகட்டா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்களே, கொள்ளையடிச்சிட்டாங்களே, நான் பின்தொடரட்டுமா, அந்த தண்டை பின்தொடரட்டுமா? கர்த்தர் சொன்னார், போ, நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய். இன்னைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, எல்லாவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள். பயப்படாதீங்க, எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு மறுபடியும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்துகிற இடம் தேவ சமூகம். உங்களை ஸ்திரப்படுத்துங்க, உங்களை திடப்படுத்துங்க, உங்களுடைய பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை பலப்படுத்துவார். அதை தான் இங்கு வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், பெரிய காற்று, அங்க எல்லாம் பயங்கரமான பிரச்சனைகள் இருக்கு, ஆனால் அந்த கழுகோ தன்னை சிருஷ்டித்தவருக்காய் காத்திருக்கிறது. அவர் திரும்ப பலனை கொடுக்கும் வரை காத்திருக்கிறது. அந்த பலத்தோடு எழுந்து வந்தா எத்தனை பெரிய காற்றடித்தால் என்ன, அதை கிழித்து கொண்டு நான் போவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு உத்வேகத்தோடு சென்றது. எப்படி இந்த பலன் கிடைச்சது? நான் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னால கர்த்தருக்குள் என்னை திடப்படுத்தி கொண்டேன். அந்த கழுகை போல பலப்பட்டு, அந்த கழுகை போல எந்த காற்றையும் நான் எதிர்த்து பறப்பேன். எவ்வளோ பெரிய பர்வதம் வந்தாலும் பரவாயில்ல, என்னால் பறக்க முடியுன்ற அந்த தேவ சமூகத்தில் காத்திருப்பதினால் கிடைக்கிற அந்த பலனோடு இன்னைக்கு நீங்களும் பெரிய பர்வதத்தை எதிர்கொள்ளுங்க. அது சமபூமியாகும். அது உங்களை தாக்குவதை போல இருக்கலாம், ஆனால் நீங்கள் தான் மேற்கொள்வீர்கள். காரணம், கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொள்ளுகிற, பலப்படுத்தி கொள்ளுகிற, ஸ்திரப்படுத்தி கொள்ளுகிற யாரையும் தேவன் பலப்படுத்துவார். அதுதான் நம்முடைய பலத்தின் ரகசியம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த பலத்தோடு பெரிய பர்வதத்தை ஃபேஸ் பண்ணுங்க. அது ஒன்றும் செய்யாது, அது சமபூமியாகும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து பலனை உமக்குள் ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் புதுப்பித்து கொள்ள, நாங்கள் ஸ்திரப்பட்டவர்களாக, பலப்பட்டவர்களாக பெரிய பர்வதத்தை சந்திக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவ சமூகத்தில் கிடைக்காத பலன் எங்கேயும் கிடைக்காது என்பதை இந்த வார்த்தை கேட்கிற அத்தனை பேரும் உணர்ந்து கொள்ளட்டும். காத்து கொள்ளும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளுடைய பிரயாசங்களிலும் பிரயாணங்களிலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா படிப்பு, வேலை, பணிகள் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருந்து நடத்தட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். God bless you.